தயிர் சட்னி நீங்கள் நார்மலாக செய்கிற தக்காளி சட்னி மாதிரி லுக்கில் இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட் அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா சூடான தோசைக்கல்லில் சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக உப்பு. இப்போது இது தயிரில் இருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டால் போதும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து தண்ணி விட்டுருக்கும். இப்போ மறுபடியும் ஹையில் வச்சுட்டு கூட ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடும். ஹையில் வைக்கிறப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 2 நிமிஷத்தில் தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து, இதுக்கு மேக்ஸிமம் தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு பேசிக்கான தாளிப்பு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் போட்டுடலாம். இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இந்த டேஸ்ட்டை விட இந்த தயிர் சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.